Good morning. This is Monisha Muralidharan broadcasting live from News Force. The Gaja cyclone, which hit the southern part of India, has had devastating effects on the Indian Ocean. The Indian meteorologists have predicted another huge earthquake, which is to hit the Indian Ocean anytime sooner. Massive evacuation plans have been planned and strategized by the government of India, so the people are requested to move to safer regions as soon as possible. டியூட், இந்த இயர் என்ன பிளானு? வழக்கம் போல தான், பீச்சு ரைடு. எனக்கு தெரிஞ்சு சங்குதான்டா. ஏன்டா? ஏதோ எத்கோக் வருதாம்ல, ரொம்ப பவராக இருக்குது. நம்மளும் பண்ணியில் வந்துட்டோம். இந்த எத்கோக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாமா? அதுக்குன்னு படிக்க சொல்கிறியா? யோசி கொஞ்சம். போன வருஷம் எவ்வளோ டேமேஜ் ஆச்சு, இந்த வருஷம் எதுவும் ஆகக்கூடாது. என்னடா படா போகலாம். ஒர்க்கெலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமா? நம்ம பண்ண கால்குலேஷன் படி எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பயமாக இருக்குது. என்னடா ப்ராப்ளம்னா வரும்னு சொல்கிறீங்க? இல்லைடா, நம்ம ப்ராஜெக்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில, அதான். பார்த்துக்கலாம்டா. டியூட், இந்த லொக்கேஷனில் தான் எர்த்குவேக் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு செஸ்மோகிராஃப் காட்டுது. ஸோ இந்த ஸ்பாட்டில் நம்ம நம்மளோட டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதோட இம்பேக்டை கம்மி பண்ண முடியும். அப்போ என் கால்குலேஷன் படி இன்னும் 3 ஹவர்ஸில் அந்த இடத்துல தான் எத்கோக் ஸ்டார்ட் ஆகும். டேய் நீங்கள் சொன்ன 3 மணி நேரம் ஆயிடுச்சுடா. ஒன்றுமே ஆகலை. ஒரு நிமிஷம், உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? நம்ம நினச்ச விட ரெக்டர் அதிகமாகடா. இப்போ நம்ம சீக்கிரமாக போய் கண்ட்ரோல் ரூமில் நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். போய் ஆன் பண்ணுறா. நியூட்ரலைஸ் பண்ணிடலாமா?
The recent updates we have received from the meteorological department is that the intensity of the earthquake has been reduced from a Richter scale of 8.3 to a 6.2 by the mechatronics students of Chennai Institute of Technology. The Prime Minister of India has acknowledged and appreciated the efforts of these mechatronics students. இரு, என்னாச்சு? The recent updates from the Indian Meteorological Department is that another massive cyclone is predicted to hit the eastern coast of the Indian peninsula anytime soon. The country is again posed to a huge threat. All the residents are requested to stay safe and stay indoors.